ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் கணபதி போற்றி, ஓம் முருகன் துணை. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி வழிபாடு எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளினால் நம்ம வீட்டில் கூழ் காய்ச்சணும். நம்ம எப்பயும் குலதெய்வ கோயிலில் தான் முதல்ல போய் கூழ் கொடுப்போம். இன்றைக்கி போக முடியலை குலதெய்வ கோயிலுக்கு, அதனால் பக்கத்தில் இருக்க விநாயகர் முருகன் கோயிலில் புத்துமாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே தான் நம்ம கூழ் காய்ச்சி கொடுத்தோம். எப்பவும் பண்ணுவோம். இந்த வருஷம் 3வது வருஷம். அம்மா தான் எப்போயும் கூழ் கிண்டி கொடுப்பாங்க. கூழ் கிண்டுறதுக்கு 1/2 கிலோ கேப்ப மாவு, 1/4 கிலோ பச்சரிசி குருணைன்னு சொல்லி வாங்கிக்குவோம். அப்புறம் ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகா. ஏன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுனால பச்சை மிளகா கம்மியாக தான் போடுவோம். 2 தயிர் பாக்கெட்டு வாங்கிக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சரிசி குருணையை 2 தடவை கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா வேக விட்டுறணும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் கேப்ப மாவை கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஊற்றிடணும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிக்கலாம். கூழ் கிண்டும்போது உப்பு போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் உப்பு போடுவாங்க. ஆனால் நம்ம சாமிக்கு பண்ணுறதை டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும். அரிசி நல்லா கொதி வெந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு தயிர் பாக்கெட்டை ஊற்றி கிண்டிட்டோன்னா நமக்கு கூழ் ரெடி ஆயிரும். நான் எப்போயும் சாமிக்கு பானகம் வைக்க கூழ் வைக்கலாம். இந்த குட்டி களைய மாதிரி இருக்குல்ல பானை, அதில் தான் வைப்பேன். நம்ம அந்ததுக்கும் மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சாச்சு. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கரைச்சி கேப்ப மாவை ஊற்றுனா கூழ் கட்டிப்படாது. நம்ம அப்பப்போ கிண்டுனா போதும், இல்லைன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வீட்டு கூழ் ரெடி ஆயிடுச்சு. கூழ் ரெடியான அப்புறம் நம்ம கோயிலுக்கு கூழ் ஊற்றி கொண்டு போகிற பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு விபூதி, மஞ்சள், குங்குமம் வச்சுக்கலாம். கேப்பக்கூழ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேப்பக்கூழ், கம்பு கூழ்லாம் குடிக்கிறது நல்லது. என் குழந்தைங்களுக்கு இந்த கூழ் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி நார்மல் டேஸ்லேயே கேப்பக்கூழ், கம்பங்கூழ்லாம் பண்ணி குடிப்போம். சாமிக்கு நம்ம இப்போ களையத்தில் கூழ் ஊற்றி வச்சிடலாமா? நம்ம கோயிலுக்கு பிரசாதம் பண்ணி கொண்டு போனாலும் நம்ம வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம வீடு தான் நமக்கு முதல் கோவில். அதனால் நம்ம வீட்டில் விளக்கு பொருத்தாமல் கோவிலுக்கு போகக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுடலாமா? கோவிலுக்கு கொண்டு போகிற பாத்திரத்தில் கூழை மாற்றி ஊற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றி ஊற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும். நாங்கள் போய் கோயிலில் வேண்டிக்கிறோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.